எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் முருகப்பெருமானுடைய மார்பில் வச்சு அந்த சந்தனம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. அந்த சந்தனம் கேன்சர் நோயை கூட குணப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளவு தூரம் ஆற்றல் மிக்க விக்கிரகமாக போகர் பிரான் செய்திருப்பாருங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டாவது, முருகப்பெருமானுடைய திருமேனியினுடைய வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாலகன் வயதில் இருக்கும். அதுக்கும் முறை இருக்கிறது. நீங்கள் எடுத்தோன்னே சுவாமியினுடைய முகமைப்பாகட்டும் சிற்பசாஸ்திர முறைப்படி ஒரு விக்கிரகத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த விக்கிரகம் எந்த பருவத்தை ஒட்டி இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு நியதியெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணியினுடைய திருமேனியானது ஒரு இளம் வயது குழந்தையினுடைய மேனியாக அது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நவபாஷாணத்தோடு கலக்கப்பட்ட ஒவ்வொரு மூலிகையும் நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த 9 பாஷாணங்களும் 9 கிரக தாக்குதல்களை எல்லாம் முறியடித்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அருளாற்றலை பதிய செய்யக்கூடிய அற்புதமான வேலைகளை நவபாஷாண முருகனுடைய விக்கிரகம் இன்றும் செய்து கொண்டிருக்கிறது. இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.